யாரவன் அது எனக்கு கேட்டேன். உங்க பின்னாடி யாரா சம்சாரி வராங்களா? என்னத்துக்கு வரணும்? உன் கதை பேசுறியா? ஆமா. கட்ட பையன் மொட்டை பையன் குடும்பத்துல அடிப்படாத பையன் அப்பா அம்மா பேச்சு கேட்காது இப்படி இருக்கிறோட சுத்து ஊர்ல இப்படி ஊருக்கு கடங்காத வீட்டுக்கு கடங்காத சுத்துக்கு பாரு. ஆமா அவங்க தான் வருவாங்க. சம்சாரி வராங்களா? என்னத்துக்கு சம்சாரி எங்க பின்னால வரணும்? நான் என்ன கோயில் கட்டுறேன்னா கும்பாபிஷேகம் பண்றேன்னா அன்னதானம் போறேன்னா இல்ல ஊர் திருவிழா எடுத்து நடத்துறேன்னா சம்சாரிக்கு என் பின்னால வரணும். நான் செய்யற தொழிலுக்கு கட்ட பசங்க மொட்டை பசங்க வந்தா தான் வருமானம். என்னங்க பேசிக்கிறீங்க? இவன் எங்க இருந்துவா? நான் யாரு? ஆமா நலாயினி, நலத்தங்கா, அருந்ததி, அனுசியா, சந்திரமதி, இப்படி பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நானு. பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்து நீங்க, அதாவது நலாயினி, நலத்தங்கா, கருப்புகரசி, கண்ணகி, சாவித்ரி, அனுசுயா, சந்திரமதி அந்த வழியில வந்து நீங்க. ஆனா எங்க அக்கா டிஸ்கோ சாந்தி, ஜெயமாலி, சகிலா, சிலுக்கி சிவதா அந்த வழியில வந்து எங்க அக்கா. தேவடியால போய் தேவடியா தான் சொல்ல முடியும். அப்போ நான் இல்ல சொல்ல தேவடியா தான் சொல்ல முடியும். நான் என்ன இல்ல சொன்னேன். சரிதான், இதெல்லாம் விட்டுது. இது எதுக்கு நிகரான தெரியுமா? யாரு? நாய் நக்கன இலை. நாய் நக்கன இலை தான். ஆமா ஆமா. ஏன் தெரியுமா? ஒரு இலையை சாப்பிட்டு போட்டுருவோம். அந்த இலையை ஒரு நாய் போய் சாப்பிடும். ஆமா. அந்த நாய் போன பிறகு அதே இலையில இன்னொரு நாய் போய் வாய் வைக்கும். என்னடா இப்பதான் அந்த நாய் சாப்பிட்டு போச்சு, அது வெச்சு ஆச்சு, அது நம்ம வாய் வைக்கிறமே இது தப்பு இல்லைன்னு தெரியுது. இலை மேல தப்பு இல்ல, நாய் மேல தான் தப்பு. முதல்ல நக்கன நாய் சீரா நாய்க்கிட்டு போனா ரெண்டாவது வர நாய் அத்தனை நக்க போகுது. என்ன கிழிஞ்சு போன இலைன்னு கூட சொல்லு. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் சூடு சொன்னியே கிடையாது. ஊமை ஊரை கெடுக்கும் கோட்டா முடிவு இருக்குயா. என் குடும்ப மானத்தை வாங்கி விட்டேன் பாவி. அந்த கருவுக்கு காரணம் யாரு சொல்ல மாட்டேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவன் உன்னை ரட்சிப்பராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன ஜெபமா மாமா அக்காவை எதுக்கு வேண்டி அடிக்காதீங்க மாமா. நீங்க அடிக்காதீங்க. அக்கா அடிச்சா என் ரத்தம் கொதிக்குது மாமா. என் ரத்தம் கொதிக்குதா? ரத்தம் கொதிக்குது. நாலு பச்சை மிளகாய் மிளகு சீரக நுனி போட்டு பறிச்சு எடுத்தாக்கா. நாட்டுக்கு கறி எடுக்க துட்டு இல்லக்கா என்கிட்ட விட்டு. அந்த ரத்தத்தை சாப்பிடுறாங்க. ரத்தம் நான் விரும்பி சாப்பிடுவேன். அதை விட நாய் தலை பறிச்சு வச்ச கொட்டிக்காரன் சப்பி எடுத்துறாமா. நீ செஞ்சு எத்தாண்டு குடுறான் சாப்பிடலாம் கேளு. நீயே செஞ்சு எதுன்னு வந்தா? நீ செஞ்சதுல தப்பு இல்ல. என் கண்ணத்துல உப்புக்கு தான் நக்கி பார்த்துட்டு கொடு. ஆமா ஹோட்டலுக்கு செய்யறாங்களா அவங்க எட்டாந்தீங்க நம்ம எதுக்கு கண்ணு எதுக்கு வச்சு குழம்பு வச்சு நக்கி கொடுப்பாங்க. அது ஹோட்டல்ரா நீ நக்கு. அப்ப நீ அதையே செய் கொடு. மாமா அக்கா வீடு ரெண்டு எதுக்கு அடிக்காதீங்க மாமா. அடிக்காதீங்க. நீங்க அக்கா கொண்டு அடிச்சுங்க. இந்த ஊரு நாட்டாங்க எங்க போய் தேடி பாப்பேன். 5 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி வந்து சாப்பிட்டு செத்து போயிடுவோம். அக்கா 5 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி துட்டு செத்துறியா மாமா? எங்க அக்கா செத்த பிறகு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் மாமா. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த ஊர்கார 50 பேர் கூப்பிடு. கோயில் உள்ள அகில ஏத்தாந்து வைக்க சொல்லு. ஒரு 1000 பேர் கூப்பிட்டு தண்ணி ஏத்தாந்து அதுல ஊத்த சொல்லு. நான் கல்ல கட்டிக்கிட்டு உள்ள குச்சி செத்துறேன் மாமா. சும்மா துண்டு அகில 1000 பேர் தண்ணி ஊத்துமா? எங்கடா அடிக்கிறீங்க? மாமா இப்ப அக்கா நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? அந்த கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? மாமா நீங்க கோவப்பட்டு அக்கா கிட்ட அடிக்கிறதுல அக்கா பயந்து போயிட்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நானும் என் தம்பியும் போய் பொறுமையா கேட்கிற மாதிரி கேட்டு சொல்றேன் மாமா. ஆமா ஆம்பளைங்க எல்லாம் கோவக்கார சொல்லுவாங்க. நீ கோவப்பட்டு அடிக்க வந்தா அக்கா பயந்துன்னு சொல்ல மாட்டாங்க. பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால பக்குமா அந்த கருவுக்காரர் யாரு அப்படின்னு அக்காட்ட நான் கேட்டு சொல்றேன் மாமா. நீ கோவப்படாது உங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்குது மாமா. கேட்டு சொல்றியா? அப்படி சொல்லல அவளுக்கு மாமா மாமா சுகர் இருக்கும்போது கோழி கறி சாப்பிட கூடாது. கோவப்படும் போது சரியா? சாப்பிடாத. இப்படியே பண்ணா செவ் போய் ஒண்ணு இல்ல. அது ஒரு குவார்டர் வச்சுக்கிற மாதிரி சாப்பிட்டு உள்ளே படு. நான் அப்புறம் வந்து கொதி மேலே ஏறிட்டு போறேன். டேய் தம்பி அக்கா என்னடா இவ்ளோ நீட்டா இருக்குது? நீட்டா டவுன் கட்டிக்கு ஆகாது. ஐயோ டேய் இங்க பாரு டேய் அக்கா ககையா புது பொருடா டேய். இது இன்னைக்கு தான வரும்போது செய்யார் முருகன் துருக்க லட்சம்டா 2500 ரூபாய் போட்டுச்சுடா. இந்த புடவை அப்படியே வாங்கிட்டு வந்து அக்கா கக தோலிக்கிற பாரு டேய். எங்க எடுத்தமா? செய்யார் முருகன்டா. செய்யார்ல முருகன் இல்ல. 2500 ரூபாய். இன்னைக்கு தான பிள்ளை நேத்து வந்தாச்சு சர்க்கார்ல எடுத்து கொடுத்த 275 ரூபாய். ஓடிடா பாய். எடுத்து கொடுத்தோம் பக்கத்துல இருக்கும்போது நான் பேரா ஓடிட்டு வாங்கிட்டியா? அக்கா வாங்கக்கா. மாசம் வாங்குற பொம்மைக்கு பார்க்காத மாமா மானவரி ஆயிட்டா இருக்கா. எந்த மாமா குடிக்கிற பையன் பத்தி எந்த கம்மியா வாங்கி ஊத்திட்டு இருக்காங்க. பார்த்து உட்காருக்கா. ஊர் அம்பிச்சா இருக்கா. ஊர் அம்பிச்சாரு உள்ள தள்ளி உட்காந்துன்னா லாக் ஆயிடும். லாக் ஆயிடும். உள்ள தள்ளி உட்கார சொன்ன எழுந்திருக்கா. ஐயோ எழுந்திரா. அதோ சேராட வந்துக்கா. ஐயோ
சாப்பிட்டு வச்சுனா ஊர்க்காரங்க என்னதான் கேட்பாங்கக்கா பார்த்து எழுந்திருக்கா சைடா எழுந்து இருடா மாசம் முன்ன தள்ளி உட்காருக்கா தமிழ்நாட்டிலே உங்க அளவுக்கு ஒன்னும் சேர் கண்டுபிடிக்கலக்கா அக்கா அக்கா இந்த தங்கச்சி நீங்க மன்னிச்சுடுங்கக்கா இந்த தங்கச்சியை மன்னிச்சுடுங்க அக்கா பிறந்த உடனே பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்த ஒரு அனாதையா வாழ்ந்து வந்துங்க நான் பிழைப்பதற்காக இந்த ஊர்ல எங்கெங்கயோ போய் நான் யார்கிட்டயோ போய் வேலை கேட்டு பார்த்தேன்க்கா நான் போய் வேலை கேட்டு பார்த்தேன் பச்சை சர்டிபிகேட் எடுத்துமே ஆபீஸா வேலை கேட்டு போனா அந்த குழந்தை ரூமுக்கு போனா அது என்ன பண்ணும் அதே தொழிலா எடுத்துச்சு ஆமாக்கா நான் தாசி குடும்ப பெண்ணா சொல்லிட்டு யாருமே எனக்கு வேலை போட்டு கொடுக்கலக்கா எனக்கு யாரும் வேலை போட்டு கொடுக்கல ஏதோ என் வயிற்று பழப்புக்காக என்னை நம்பி வந்த ஆம்பளை பசங்க ஏமாத்தாங்க நான் தொழில் போயிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல தான் மாமாவும் என் வீடு தேடி வந்தாரு ஆனா உங்க மேல சத்தியமா சொல்றேன் மாமாக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் தெரியவே தெரியாது மாமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு தெரிஞ்சுதா சத்தியமா வீட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கா உன் வாழ்க்கையில நாங்க குறுக்கிட்டு மாட்டோம் மாமா மூடி மறைச்சிட்டா இருக்கா மாமா மறைச்சிட்டா இருக்கா ஏதோ என்னைக்கு வரைக்கும் மாமா இன்னைக்கு உங்களை கறந்துட்டதுக்கு காரணம் யாரு ஒரு விதத்துல நானா போயிட்டுங்க அதனால இந்த தங்கச்சி நீங்க மன்னிச்சுட்டு ஒரு வாரத்தை வாயால் சொல்லுங்கக்கா மன்னிச்சிடுங்கக்கா எப்படி 1000 ரூபாய் நடிக்கணும் 2000 ரூபாய் நடிக்கடா மீனா அக்கா நான் பிறந்த உடனே பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் இருந்துட்டாங்க யாரும் இல்லாத அனாதையா இருந்தேன் இந்த ஊர்ல நான் பிழைக்கணுமே என்று சொல்லி எங்கெங்கயோ வேலை தேடி போனேன் தாசி குடும்பத்தில் பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக யாருமே எனக்கு வேலை தரலக்கா அதனால நான் பிழைப்பதற்காக வேற வழி இல்லை என்னை தேடி வரக்கூடிய ஆம்பளைகளை ஏமாத்தி என் பழப்ப நடத்திட்டு வந்தேன் உன்னுடைய கணவர் தெரிஞ்சிருந்தா நான் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேன் இதுவரைக்கும் கரந்தொட்டு அடிக்காத உன் கணவர் உன்னை அடிக்கிறான்னா அதுக்கு காரணம் யாரு நாங்க தானே தெரிந்தோ தெரியாமல அவர் உங்களை அடிச்சுட்டாரு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிற பத்தியா இந்த உலகத்துல தான் செய்த தவறை யாருமே ஒத்துக்க மாட்டாங்களா அப்படி இருக்கும் பொழுது என் கணவர் செய்த தவறை நீ ஏத்துக்கிற பாரு தாசி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீ இவ்வளவு நல்லவளா இருப்ப நான் கனவுல நினைச்சு பார்க்கலடி இருந்தாலும் பெண்ணின் குணம் பெண்ணுக்குத்தான் தெரியும் என்று சொல்வாங்க நீ செய்த தவறு அனைத்தையும் நான் மறந்துட்டடி ஆகையினால என்னுடைய கணவர் அரண்மனையில இருந்து காட்டிற்கு வந்தாரு அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன் அவருக்கு என்ன ஒரு ஆபத்தும் வராத அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து சேர்த்த இல்லையா ஆகையினால உங்ககிட்ட நான் தாடி மன்னிப்பு கேட்கணும் என்னக்கா பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க கெட்டாலும் மேன்மக்களே சொல்லிக்கிறாங்க வயிற்றுல பெரியவங்க நீங்க எங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா மறுபடியும் மன்னிப்பு கையெழுத்து கும்பிட்டீங்களா பாவி ஆக்கிடாது அக்கா மாமா எதுக்கா கோவப்பட்டு அடிச்சாரு இந்த கருவு காரணம் யாரு கேட்டுதானே அடிச்சாரு மாமா அந்த சொன்னா கூட பரவாயில்லக்கா கூட பிறந்த தங்கச்சியா உன் கூட பிறந்த தம்பியா கேக்குறேன் உன் தம்பி ஆண்ட சொல்லுக்கா உன் தம்பி ஆண்ட சொல்லுக்கா கூட்டி கொடுக்குற பாடு ஸ்மைல எனக்கு தம்பியா ஓ மை காட் சி இந்த அவமானம் தேவையடா கம்முனு வாய் வச்சினே ஏய் அம்மா வயித்துல நான் பிறந்தனா எங்க அம்மா வயித்துல அவ பிறந்தா ஒரே வயித்துல பிறந்ததா அக்கா தம்பியா அக்கானு கூப்பிடுறேன் அந்த ஒரு வார்த்தை போதாதா அக்கானு கூப்பிடுறியா அந்த ஒரு வார்த்தை போதாதா ஆமா யா டேய் ஏன் கூப்பிட்டு சொல்ற உங்க அண்ணன் அக்கா தங்கச்சி ஏன் கூப்பிட்டு சொல்ற எதுக்குடா கூப்பிட்டு சொல்ற ஒரே வயித்துல பிறந்ததா அக்கா தம்பியா ஏண்டா நீ சொல்றதுலாம் உண்மைதான் ஆமா அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும்டா மனசா ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கணும் எப்படி ஒரு இலையில 32 பதார்த்தத்தோடு சாப்பாடு வச்சாலும் அந்த இலையில இன்னும் என்ன வச்சா சாப்பிடலாம் என்ன வச்சா சாப்பிடலாம் தல மீன் வருவா வருங்கால இந்தியா பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் செல்லாது இல்ல வருங்கால இந்தியா இளைஞர்கள் தாங்க மீன் வறுவல் வச்சா வரும் சொல்லிட்டோம் பதார்த்தம்னா 32 பதார்த்தம் தான் அது அனைத்தையும் வச்சுட்டோம் ஆமா அத கூட இன்னும் என்ன வச்சா அந்த இலையில சாப்பிடலாம் மனசு வச்சா சாப்பிடலாமா அத சொன்னாங்க யாரு 1000 ஓட்டு வீரது ஒண்ணுதான் இது மாதிரி செல்லாத ஓட்டு வீரது ஒண்ணு யார் சொன்னா அது எங்க அம்மா சொன்னாங்க பாரு எந்த மாமா கை தூக்குமா மனசு வச்சாதான் சாப்பிடலாமா நீ ஆட்டமே பார்க்கத்தால கூப்பிட்டு கேட்டு தெரியாதா அது மாதிரி உன்னை தம்பியா ஏத்துக்கிறதுக்கும் எங்க தங்கச்சியா ஏத்துக்கிறதுக்கும் நான் மனசு வைக்கிறேன்டா சரிக்கா இவ யாரு எப்பேற்பட்டதா தாசி வேசி விபச்சாரி வாப்புரு எங்க அக்கா தேவடியா அந்த தேவடியாளுக்கு பில்லு போடுற பையன் நீ அவனை பண்ணி
அவளை தேவடியான்னு சொல்லும் போது சிரிக்க மாட்டீங்க, பில்லு போறோம்னா ஏன் சிரிப்பீங்க? ஏமா சிரிப்பீங்க? இந்த ஊர்ல சிரிச்சு மாட்டோம் விடு, சிரிச்சு மாட்டோமே. நல்லா வாய் விட்டு சிரிக்கட்டுமா? ஒருத்தர் சீட் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாது. நம்மளால 4 பேர் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்களா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணுங்க. ஏமா நான் தான் போகிறேன். நல்லா கை தட்டி சிரிக்கா, சிரிக்க சிரிக்கா. டேய், நீ எப்பேற்பட்ட பையன் தெரியுமா? யாரு? கூட்டி விடுற பையன், யாருடா? பாடுஸ் பையன், ஓகே. இறந்துற பையன், வாங்கி சொல்ற பையன், டாபர் பையன், பில்லு போடுற பையன். மொத்த ஓட்டு எங்க போடுங்க, மொத்த ஓட்டு எங்க போடுங்க. உன பெருமையை சொல்லுங்கிறேன். உனக்கு கிருஷ்ணனே ஆமா, சூடு சொரணை வெக்கம் மானம் ஈனம் ரோஷம் எதுவுமே உங்க அட்டையில கிடையாது. அதெல்லாம் போய் 34 வருஷம் ஆகுது. எப்போ வீட்டுல இருந்து கிளம்புனா மஞ்சா பையில போட்டு ஆணியில மாட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துனே வருவேன். சூடு சொரலாம் பார்த்தா சோறு துண்ண முடியுமா? ஏய், மனுஷன் சூடு சொரணையோட இருக்கணும். அதான் மனித ஜென்மம். ஆமா, இருந்தாலும் காஞ்சிபுரத்தை வந்தவாசில இருந்து காஞ்சிபுரம் பஸ் ஏறினேன். 40 ரூபாய் டிக்கெட்டு. எனக்கு மின் சீட்ல 2 பேர் உட்காந்துட்டாங்க. அதுக்கு இன்னொருத்த முன்னாடி இன்னொருத்த வீட்டுக்காரன் பழுது கள்ள காதல் பழுது ஒரே கொச்சிக்கு நாமக்கலம் பண்ணாங்க. என்னால மானம் தாங்க முடியல. பெருநகர்லயே இறங்கிட்டு வேற பஸ் ஏறி போனேன். பெருநகர்ல இருந்து மறுபடியும் காஞ்சிபுரம் 20 ரூபாய். நான் முதல்ல டிக்கெட் வாங்கினது 40 ரூபாய், அப்புறம் 20 ரூபாய் 60 ரூபாய். மானம் இருந்தவனுக்கு 20 ரூபாய் நஷ்டம். மானம் இல்லாதவனுக்கு 40 ரூபாய் போய் காஞ்சிபுரம் சேர்ந்தான். ஆமா, அது மாதிரி ஆமா, மானம் இல்லாத வாயனன்ற நான் அப்படிதான் இருப்பேன். இந்த ஊர்ல எல்லாருமே இருக்கிறாங்க. ஆமா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிக்கிறாங்க பாரு. அந்த பணம் தானே உடம்புல ஒட்டும். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கிறான் பாரு. அவன் இன்னும் ஓய்வு வீட்லயே தாங்க வரான். ஈனமலை சுத்திக்கிட்டு சம்பாதிக்கிறான் பாரு. ஜென்மத்தை ஒடிக்காத. அவன் தான் பிளாட் மேல பிளாட் வாங்கிக்கிறான். நீ சொல்ற மாதிரி பிளாட் மேல பிளாட் வாங்கலாம். நேரம் நல்ல நேரமா இருந்தது, கெட்ட நேரமா மாறிடுச்சு. ஒண்ணுமே இருக்காது. உச்ச கட்டத்துக்கு போயிட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் டேய், ஏன் இந்த ஊர்ல எல்லாம் வேலைக்கு போறாங்க? ஆமா, எல்லாரும் கையோட காலோட போறதுக்கு யார் பார்த்து கிடையாது. அண்டை வெட்ட போறாங்கன்னா மம்பி எடுத்துவாங்க, அரை போறாங்க, அருவா எடுத்துவாங்க, வேற வெட்ட போறாங்கன்னா கட்சி எடுத்துவாங்க. ஏன் நம்மள எடுத்துக்கோ. மிருதங்க இருக்கிறார். அவரு பொருள் மிருதங்கத்தை எடுத்து அவர் தொழில் செய்யறாரு. வச்சு அவர் தொழில் செய்யறாரு. பெட்டிக்காரு பெட்டி வச்சு தொழில் செய்யறாரு. நானும் எங்க அக்கால வச்சுதான் செய்யறேன். யாருக்கிட்ட என்ன பொருளுக்கு அதை வச்சு தான் செய்ய முடியும். என்கிட்ட இருந்தது எங்க அக்கா தான் மீதி. அதை வச்சு நான் தொழில் செய்யறேன். இதுல என்ன தப்பு? எனக்கு எங்க அக்கா பொருள் தான். இருந்தாலும் உங்களை எங்க பாக்கலாம் தெரியுமா? நீங்க கிட்ட வைத்தான் முருகர் கோயில் பைபாஸ் இருப்பாரு, அங்க பாக்கலாம் உங்களை. முருகர் கோயிலாண்டியா? அங்கெல்லாம் கிடையாது. அங்க போலீஸ் ரைடு போ. ஆமா, வேற இருக்கிறீங்க. விநாயகபுரம் மாத்திக்கினேன். விநாயகபுரம் சுகர்மில்லா? சுகர்மில்லான்னு கூட கிடையாது. இப்ப விநாயகபுரம் தான். ஆமா, சரி, நீ எங்க தான் இருக்கிறான்னு தெரியல. எப்படி பில்லு போற? நீ தெரியாது. ஆளு நிக்கிற இடமும் தெரியாது, டார்ச் அடிக்கிறது இடமும் தெரியாது. வண்டி வரும்போது டார்ச் அடிச்சுட்டு ஓடிச்சுன்னா உடனே பில்லு போட்டு தூக்கி வந்துருவேன். சரி, இவங்க கிட்ட துட்டுக்குது, இவங்க கிட்ட துட்டு இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்கிட்டு பணம் வச்சுன்னு 1/2 கிலோமீட்டர் வரும்போதே எனக்கு வாசனை வரும். அவங்க ஜோபில துட்டுக்குதுன்னு பணத்துறை வாசனை. அந்த அளவுக்கு தொழில ஊறிக்கிறேன் நான். வேறவன் அடியால காட்டேன். உங்க பின்னாடி யாரா சம்சாரி வராங்களா? என்னத்துக்கு வரணும்? உன் கதை பேசுறியா? ஆமா, கட்ட பையன் மொட்டை பையன் குடும்பத்துல அடிப்படாத பையன் அப்பா அம்மா பேச்சு கேட்காது இப்படி இருக்கிறோட சுத்து ஊர்ல அப்படியே ஊர் கடங்காத வீட்டு கடங்காத சுத்துதுங்க பாரு. ஆமா, அவங்க தான் வருவாங்க. சம்சாரி வராங்களா? என்னத்துக்கு சம்சாரி எங்க பின்னால வரணும்? நான் என்ன கோயில் கட்டுறேன்னா, கும்பாபிஷேகம் பண்றேன்னா, அன்னதானம் போறேன்னா, இல்ல ஊர் திருவிழா எடுத்துனா சம்சாரிக்கு என் பின்னால வரணும். நான் செய்யற தொழிலுக்கு கட்ட பசங்க மட்டும் பசங்க இருந்தா தான் வருமானம். என்னங்க பேசிக்கிறீங்க? இவன் எங்க இருந்துவா? நான் யாரு? ஆமா, நலாயினி, நலத்தங்கா, அருந்ததி, அனுசியா, சந்திரமதி, இப்படி பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நானு. பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவங்க நீங்க. அதாவது நலாயினி, நலத்தங்கா, கருப்பு கரிசி கண்ணகி, சாவித்ரி, அனுசுயா, சந்திரமதி, அந்த வழியில வந்தவங்க நீங்க. ஆனா எங்க அக்கா டிஸ்கோ சாந்தி, ஜெயமாலி, சகிலா, சிலுக்கி சிமுதா, அந்த வழியில வந்து எங்க அக்கா தேவடியால போய் தேவடியா தான் சொல்ல முடியும். அப்போ நான் இல்ல சொல்ல, தேவடியால தான் சொல்ல முடியும். நான் என்ன இல்ல சொன்னேன். சரிதான், இதெல்லாம் விட்டுது. இவன் எதுக்கு நிக்கிறான தெரியுமா? யாரு? நாய் நக்கன இலை. நாய் நக்கன தான். ஆமா ஆமா. ஏன் தெரியுமா? ஒரு இலையை சாப்பிட்டு போட்டுருவோம். அந்த இலையை ஒரு நாய் போய் சாப்பிடும். ஆமா, அந்த நாய் போன பிறகு அதே இலையில இன்னொரு நாய் போய் வாய் வைக்கும். என்னடா இப்பதான் அந்த நாய் சாப்பிட்டு போச்சு, அது வெச்சு ஆச்சு, அது நம்ம வாய் வைக்கிறமே இது தப்பு இல்லைன்னு தெரியுது. இலை மேல தப்பு இல்ல, நாய் மேல தான் தப்பு. முதல்ல நக்கன நாய் சீரா நாய்க்கிட்டு போனா, 2வது வர நாய் அத்தைய நக்க போகுது. நாய் நக்கன இலை சொல்றான், கருத்து சொல்றான். எனக்கு கீழ்ந்து போன இலைன்னு கூட சொல்லு. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் சூடு சொன்னியே கிடையாது. கரண்ட் கை வச்சு செத்து மானம் மாதிரி தான் நீ போய் செத்துடு. எனக்கு மானம் கிடையாது. நான் கௌரவமா தான் நிப்பேன். இப்போ சொல்றேன். அறிவு வந்து இந்த அரண்மனை விட்டு வெளியே போறீங்களா பாக்கலாம். நீ சொல்ற அறிவு கேட்டு நான் திருந்திடணும். மனுஷனா பிறந்து இப்படிதான் எப்படி வேணா வாழலான்றது வாழ்க்கை இல்ல. இப்படிதான் வாழணும் ஒரு குறிக்கோளோட வாழனாதான் வாழ்க்கடா.
இந்த ஊர்ல எத்தனை பேர் தர்மமுறை இருப்பாங்க. ஆமா. நேரம் காலம் வந்து போய் சேர்ந்தாலும் ஆ. அவருடைய பிணத்தை போகும்பொழுது நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க எப்படிலாம ஆழ்ந்த மனுஷன் ஆகுது. ஆனந்த மரத்துல எப்படி போறாங்க, எவ்வளவு தானம் தர்மலாம் அவருடைய பண்ணாரு. பிணம் போகும்போது தான் அந்த வரக்கூடிய ஜனத்தை பார்த்து சொல்லுவாங்களா, ஆமா. இவ்வளவு ஜனம் வந்திருக்குது, எப்படி வாழ்ந்திருக்கிற நல்ல மனுஷன். அது மாதிரி பேர் ஆமா. எடுங்க. இப்ப நான் புரோகர் கோயில விட்டுட்டு ஊர்ல நல்லவனா திரும்பி வாழ்ந்து ராஜான்னு பேர் எடுத்து செத்துட்டுனா ஹெலிகாப்டர்ல எடுத்து போய் எம்ஜிஆர் சமாதி பக்கத்துல எடுத்து போனாங்க. அடா பாக்கா செத்துட்டு பிறகு எவன் திட்டான்னு பாக்க போறோமா? திட்டுறவன் திட்டி மாறான் விடு. திட்டுறான பின்னாடி நின்று திட்டான அவன் கொடுக்க சொல்லு, ஒரு 1000 ரூபாய் கொடுறான் அப்படின்னு கொடுக்க சொல்லி பாப்பான். கொடுக்க மாட்டான். ஆனா செத்துட்டு பிறகு 1000 ரூபாய்க்கு மாலை கட்டி எடுத்து போடுவான். என்னத்துக்கு புண்ணியம்? நான் பேசிக்கிறேன். உனக்கு கூட 4 பேர் சிரிக்கிறாங்கடா. இல்லைண்ணா, நல்லவங்களுக்கு 4 பேர் இருக்கும்போது கெட்டவங்களுக்கு 4 பேர் இருந்தா செய்வாங்க. அதான் வரியா துட்டுல கூட பரவாயில்ல, மிளகாத்தூள் புளி இந்த இடத்தா தொழில் அந்த அளவுக்கு டல்லா போகுது. இருக்கிறது ரொம்ப மட்டமா போயினே இருக்கிறியா? என்ன பண்ணுது, அந்த அளவுக்கு தொழில் டல் அடிக்குது. ஏன் உனக்கு எவ்வளோ 50 ரூபாய் செருப்பு எடுக்கிறோம், 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். ஆமா. அந்த செருப்பு என்ன செய்யறோம், காடு மேடு வனம் வனாந்தர சுத்தி வந்தாலும் வாயற்படிக்கு வெளிய விட்டு தான் உள்ள போறோம். ஆமா. அதே செருப்பு தங்கத்துல செஞ்சாலும் அது பேர் என்ன? அது பேர் செருப்பு தான். அதுதான்டா. அதே குங்குமத்தை நெத்தில வைக்கிறோம், மீதி இருந்தா பூஜை அறையில வைக்கிறோம் தெய்வத்துக்கு ஈடா. ஒரு துட்டு கொடுக்குறது இல்லாத அவங்க டை வச்சுன்னு வேற வரணும். இன்னும் எல்லம்மா அம்மையார் அவர்கள் மாமா இங்கே 25 ரூபாய் கொடுத்து பெருமை சேர்க்கிறார். நீ நல்ல கொஞ்சம் உனக்கு கொடுத்தாங்களா பாத்தியா? அதுதான் தொழில மாத்தணும். நெத்தில வைக்கிற அந்த குங்குமத்தை, அதே குங்குமத்தை பூஜை அறையில தெய்வத்துக்கு ஈடா வைக்கிறோம். ஆமா. நல்லா புரிஞ்சுக்கோ. வெறும் 5 ரூபாய் குங்குமத்துக்கு சமம். நீங்க ஆமாண்டா 50 ரூபாய் செருப்புக்கு சமம். நாங்க 2 பேரும் இந்த கால செருப்பு, இந்த கால செருப்பு. நான் அடுத்து போன செருப்பு தாங்க. செருப்பு அடுத்து போனா 10 ரூபாய் கொடுத்து தச்சுக்கலாம். 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கி நெத்தில வச்சுக்க தெருவில் போய் திடீர்னு மழை வந்து அந்த திலகம் காஞ்சி போச்சுன்னு வச்சுக்கா, தெருவில் வரங்கன்னா சொல்லுவாங்க, அத்துட்டு எதிர்க்க வராடி அவன் எதிர்க்க போவாதுன்னு. என்ன போய் செருப்படி காலமா பேசுறேன். செருப்போட சிறப்பு தெரியாத பேசுகிற நீ. ஒரு செருப்பு தான் ராமாயணத்துல 14 ஆண்டு காலம் சிம்மாசனத்துல ஆட்சி பிடிச்சிக்குது. சரி கொடுக்கா தேவையில்லை. அவன் செருப்பு தான், நாங்க 2 பேரும் செருப்பு தான். அவன் செருப்பு தான், டாக்டர் தான். அதெல்லாம் தேவையில்லை. அந்த கருவுக்காரியாக்கு என் கணவர் இன்னைக்கு அடிப்பாரு. நான் ஒண்ணு சேர்ந்து எங்க குடும்ப பிரச்சனைடா. எங்க குடும்ப பிரச்சனை தலையில நீ யாரு? கொண்டு வந்த நாய் எப்ப உங்க காலையில எடுத்து அரண்மனை வச்சுக்கிறா அப்பவே அட்ட தரத்துல அதனால சொல்றேன் காரணம் யாரு என்பதை சொல்ல முடியல. என்னை அடிப்பது வளைப்பது இது சரிதானா? உறவாடு இவ வேகமாக யாரோ காரணா?
உன்னை கட்டாங்களாடியா எந்த பச்சுக்கிறா பாருமா துணு விட்டு தூவ மாட்டேன் கேட்டு விட்டு போட மாட்டான் காட்டு பண்ணி மேடி பயந்துரு.